இப்போ தமிழ் சினிமாவில் ரமேஷ் திலக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டராக உள்ள இன்ட்ரோ ஆகுறாரு. சில படங்கள் காமெடி ஆக்டராக பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்து இப்போ ஒரு ஃபேமிலி ரோல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லா படங்களும் ரமேஷ் திலக் இருந்தால் ஒரு அட்டென்ஷன் வருது. காரணம் அவர் பண்ண அந்த பாசிட்டிவ் ரோல், காமெடி இன்டூ பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் அப்படியே ஆண்டகனைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் படத்தில் எல்லா ஃபேமிலியுமே இருக்கக்கூடிய ஒரு ரோல் பண்ணீங்க. ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வெளில பேசப்படலாம். அது என்ன தாக்கம் உங்களுக்கு கொடுத்தது? எல்லா படமே வந்து நம்ம என்னன்னா ஒரு படம் கதை கேட்கும் போது இல்ல அந்த கதாபாத்திரத்தை பண்ணும்போது நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து பூமிக்கா வந்து அவ்வளோ மெனக்கடல் உண்டு அந்த படத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் நான் சும்மா பூமிக்கான்னு சொல்றேன். டானாக்காரன் வந்து கூட என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 2 மாசம் வந்து அந்த வெயில்ல, அக்னி வெயில்ல, காலங்காத்தால வந்து நாங்க வந்து அங்க வந்து ஒரு 5 மணிக்குன்னா நைட் 2 மணிக்கு முடியும் ஷூட். திருப்பி அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு நான் அந்த படத்துல வந்து நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், நான் நேரா போய் ஒரு போலீஸ்ல போய் சேர்ந்துடலாம். ஏன்னா நிஜமாவே ட்ரைனிங் எல்லாமே நிஜமாவே ஓடணும்னா நிஜமாவே ஓடணும். எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நிஜமான மெனக்கெடலோட தான் எல்லாத்தையுமே பண்றோம். எதுவுமே வந்து சும்மா போய் அங்க வந்து எதுவுமே இல்லை. அப்போ இந்த படத்துல நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துரும். இந்த படத்துக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஓகே எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நடிகரா இருப்போம் அப்படின்னு தான் தோணும். அந்த படம் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு எலெக்ஷனும் கூட. எலெக்ஷன்ல வந்து ஓகேடா இது டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிதான் அதை நிறைய படங்களை விட்டுட்டு அந்த படத்தை வேற பண்ணும்போது அந்த படம் நம்ம நினைச்ச மாதிரி அது நடக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து வருத்தம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். என்னன்னா எங்கேயாவது வந்து யாராவது ஒருத்தர் அந்த படத்தை பார்த்துட்டு இப்ப நீங்க கூட வந்து இந்த படத்துல அந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம போட்ட எஃபர்ட் யாரோ ஒருத்தர் அதை பார்த்து அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுங்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு சந்தோஷம். எதுலையுமே வந்து யாருமே பேசல அப்படின்னும் போது கண்டிப்பா வருத்தமா இருக்கும். இல்லைங்க என்னடா இவ்வளவு எஃபர்ட் போடுறோம் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறதுன்னும் போது அதுல வந்து எனக்கு இல்ல எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அது தோணும். அப்ப பர்சனலா பாவலுக்கு அந்த ஒரு ஏமாற்றம் ஏதாவது ஒரு முடிவை கொடுத்துச்சா? இனிமேல் நம்ம பாசிட்டிவ் பண்ண வேணாம் இல்ல இல்ல நான் தான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போதே சொன்னல, வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது அந்த மொமெண்ட்ல நான் வருத்தமே பட முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த மொமெண்ட்ல அது கஷ்டமா இருக்கும், வந்து இருக்கும். திரும்ப இப்ப நீங்க தானே சொல்றீங்க, நான் எனக்கு எலெக்ஷன் வந்து ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இப்போ ஒருத்தர் வந்து நல்லா இருந்தது அந்த படத்துல நீங்க பண்ணது நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸா போது எனக்கு திரும்ப அது சந்தோஷமா தானே இருக்கு. அதனால வெறும் வருத்தங்கள் மட்டுமே இல்ல, வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களும் இருக்கு. அதான் அதுலயே தேங்கிராம நம்ம அடுத்ததுல மூவ் ஆகுறதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.